நான் பருப்பு எடுத்த கழனியப்பனுக்கு எதிராக போட்டிருக்காங்க. பருப்பு எடுத்த கழனியப்பன் இல்லையே, அவர் பேர் வேற மாதிரி இருக்குமே. அவர் வேறங்க. நான் சொல்ற பருப்பு எடுத்த கழனியப்பன் அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு இந்த பருப்பு எடுத்த கழனியப்பன் என்ன சொல்லியிருக்காரு? இங்க பாருங்க, நான் சொல்ற இந்த தலைமுறைக்கு வொக்காபுலரி கிடையாது. ஏன் வொக்காபுலரி கிடையாது அப்படின்னா படிப்பே கிடையாது. ஏன் படிப்பே கிடையாது? சிந்தனை கிடையாது. இந்த தலைமுறை இருக்கு பாத்தீங்களா, இந்த தலைமுறை இது வந்து படிப்பறிவே இல்லாத தலைமுறை. அதனால தான் வைப் பண்ணிட்டு அலையுது. எதை கேட்டாலும் நாங்க தான் கெத்து, நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வார்த்தைகள் பேசுவாங்க. அதை விடுத்து வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்களுடைய செயல் திட்டங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறையினரை தப்பா பேசின ஒரே நபர் தமிழ்நாட்டில் இந்த பருப்பு எடுத்த கழனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான். இதை மாதிரி இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு ஒரு ஊடகத்தில். அவர் இப்போ கரு பழனியப்பனும் அப்படி யாரோ ஒருத்தர், அவர் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பருப்பு எடுத்த கழனியப்பன் எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த பருப்படுத்த கழனியப்பன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா, ஜென்னி செட் மில்லினியல்ஸ் இவங்களுக்குலாம் அறிவே கிடையாது, இவங்களாம் சும்மா கூவிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா வைபு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை சார், நீங்கள் இந்த வைபு பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த வைபு வித் MKS அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்களே, முக ஸ்டாலின் அவர்கள் கூட உட்காந்துருந்தாரு. நான் கிரிக்கெட்டில் ஆஃப் ஸ்பின்னர் போடுவேன் அப்படிலாம் சொல்லி சொன்னார். அந்த வைபை பற்றி பேசுறீங்களா சார் அப்படின்னு கேட்டால், என்ன சார் எசமான் கிட்டே நீ போட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பருப்படுத்த கழனியப்பன் பேசினாலும் பேசுவார். ஸோ உங்கள் ஆட்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், உங்கள் ஆட்கள் வைபு பண்ணலாம். இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களால் சீரழிக்கப்பட்ட இளைஞர் சமுதாயம் வைபு பண்ணக்கூடாது. அப்போ ஒரு தலைமுறையை கெடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை செஞ்சது யாருன்னா திராவிட கட்சிகள். நீங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. பருப்படுத்த கழனியப்பன் ஒரு தலைமுறையினரே தப்பானவங்க, உங்களுக்கு வாசிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஜென்னி செட் நடத்தக்கூடிய புரட்சி என்னைக்காவது உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா? பல நாடுகள் ஜென்னி செட் புரட்சியில் கவிழ்ந்திருக்கிறது, ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது. பல தலைவர்கள் ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடி இருக்காங்க. ஜென்னி செட்டை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஜென்னி செட்டை நினைச்சாங்கன்னா மிஸ்டர் பருப்படுத்த கழனியப்பன் நாளைக்கே என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சன்ஸ் அவங்கள பத்தி தப்பா பேசினதுக்கு கண்டிப்பா திமுக எதிராக ஒட்டுமொத்த ஜென்னி செட்டும் திரும்ப போறாங்க. சோ ஜென்னி செட் குழந்தைகளை தப்பா பேசின பருப்படுத்த கழனியப்பன் அவர்கள் இனிமே கண்டிப்பா மன்னிப்பு கோருவார்.